தேங்காய் தீபம் போடுறதே நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக அந்த தேங்காய் தீபம் போடுறதே. நிறைய பேர் கோவிலெல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் கடையில் வாங்கிட்டு வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து போடுறாங்க. அது தவறான விஷயம். அவர் வீட்டிலேயே தேங்காயை வாங்கி காலம்புறவே குளிச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். வரப்போ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வரணும். உங்கள் கையால் அந்த தேங்காயை உடைக்கணும். அது சரி வர கரெக்டாக உடையுதாங்கிறது தான் நோட்டிஃபிகேஷனு. நம்ம கடையில் உடைச்ச தேங்காயை வாங்கிட்டு வந்து தீபம் போடுறதுல புண்ணியமெல்லாம் கடைக்காரனுக்கு தான் போகும், நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் தேங்காய் தீபம் போடுறதா இருந்தால் வீட்டிலையே தேங்காயை வாங்கி அதை தண்ணியில் ஊற வைத்து நேரம் வரப்போ எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் கோவிலில் உடைத்து அதுக்கு மஞ்சள் பூசி இந்த மாதிரி வாழையில பரப்பி பச்சரிசி வைத்து சுத்தமான நெய்யில் தீபம் போடணும். எல்லாம் இந்த தீபம் எண்ணெய் அதிலெல்லாம் போடுறாங்க, அது தவறு. வராகியை பொறுத்த மட்டுக்கும் சுத்தமான நெய்யில் பசு நெய்யால் தேங்காயை சரிவர உடைக்கணும். அதுதான் நம்மளுடைய